அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பேசக்கூடாது. கெத்து காட்டிய தமிழ் ஆசிரியர் யார்? இந்த தமிழ் ஆசிரியர் சங்கர் அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில அரசு தமிழாசிரியரா வேலை செய்கிறவர் தான் சங்கர். இந்த நிலையில கடந்த வாரம் பள்ளி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா சொற்பொழிவு ஒன்று நடந்திருக்கு. அதுல பரம்பொருள் மகாவிஷ்ணு அப்படின்றவர் கலந்துகிட்டு இருக்காரு. அப்போ மாணவிகள் கிட்ட பேசிய மகாவிஷ்ணு பாவம் புண்ணியம் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா போன ஜென்மத்துல பாவம் செஞ்சவங்க தான் இந்த ஜென்மத்துல கண் தெரியாதவங்களா மாற்றுத்திறனாளிகளா பிறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே கொந்தளித்த பார்வை குறைபாடுடைய தமிழாசிரியர் சங்கர் மேடையில ஏறி இதெல்லாம் தப்பு, பிற்போக்குத்தனமா பள்ளியில பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே மகாவிஷ்ணு தமிழாசிரியர் சங்கரை அவமானப்படுத்தும் விதமா மனநலம் பாதிக்கப்பட்டவன் எல்லாம் சொல்லி திட்டிருக்காரு. மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் தமிழாசிரியர் சங்கரை சமாதானப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில இதை பத்தின வீடியோ வைரலான நிலையில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதே பள்ளிக்கு போய் இந்த விஷயம் சம்பந்தமா தமிழாசிரியர் சங்கரை மேடைக்கு கூப்பிட்டு அவர் பக்கத்திலேயே உட்கார வச்சு சால்வையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவ்வளோ தைரியமா பேசின ஆசிரியர் சங்கருக்கு பாராட்டும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி தமிழாசிரியர் சங்கர் கிட்ட பேசினப்போ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அமைச்சரே சொல்லிட்டாரு, நான் விளம்பரம் தேட விரும்பல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட அன்றாட வேலைகளை பார்க்க போயிட்டாரு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமான பரம்பொருள் விஷ்ணு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பல கோரிக்கைகள் வந்துட்டு இருக்கு. அதனால இப்போ அவரோட அறக்கட்டளையில் சோதனையெல்லாம் நடந்துட்டு வருது. மகாவிஷ்ணுவும் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நாட்டை விட்டே போயிருக்காரு. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். குறிப்பா இவரு ஸ்டாண்டப் காமெடியனா பிரபல சேனல்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அதே சேனல்ல காமெடி ஆங்கராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னை ஒரு குருஜின்னு சொல்லிட்டு பல யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இப்போ மக்கள் இவரை ஃபாஸ்ட்ராக் நித்யானந்தா, யங் நித்யானந்தான்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஸ்டாண்டப் காமெடியன் டு ஞான வழி காட்டும் குருஜி மகாவிஷ்ணு உருவானது எப்படி, அமைச்சர்களோட நெருக்கம் காட்டுவது ஏன் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சென்னையில அரசு பள்ளிகள்ல மகாவிஷ்ணு அப்படின்ற இளைஞர் ஆன்மீக போதனை வகுப்புகளை நடத்தி வருவது சர்ச்சையா வெடிச்சிருக்கு. அரசு பள்ளிகள்ல ஆன்மீக போதனை நடத்தும் இந்த மகாவிஷ்ணு தமிழக அமைச்சர்கள் பல பேரை சந்திச்ச புகைப்படங்கள் வெளியாகி இப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்ற பேரில் தொண்டு நிறுவனம் நடத்தி வரவர் தான் இந்த மகாவிஷ்ணு. சிறு வயதில் முன்னணி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யார் நிகழ்ச்சியில் ஸ்டாண்டப் காமெடியனா மதுரை மகா அப்படின்ற பேரில் கலக்கியிருப்பார். ஒரு பஸ்ல நடந்த குடும்பம் பொண்ணு கொலை கத்துக்கணும். ஒரு பொண்ணு பாவம் 7ஆம் நம்பர் பஸ் ஸ்டாப்ல. அவரோட பேச்சாற்றல் பல பேரை கவர்ந்த நிலையில இப்போ வளர்ந்து தன்னோட பாதையை மாற்றியிருக்காரு இந்த மகாவிஷ்ணு. கடந்த 2021ஆம் ஆண்டு திருப்பூர்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அறக்கட்டளையை தொடங்கி அதன் மூலமா ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டுவதா கூறி கட்டண வகுப்புகளை நடத்தி வந்திருக்காரு. அவரவர் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு தீர்வு தராராம் இந்த கலியுக மகாவிஷ்ணு. பரம்பொருள் மகாவிஷ்ணு ஏழை எளிய மாணவர்களோட கல்விக்கு உதவுதல், விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி அளித்தல், பள்ளி கட்டிடங்களை சீரமைத்தல், மரக்கன்றுகளை நடுதல், ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்தல் ஆகியவற்றை அறக்கட்டளை மூலமா செயல்படுத்தி வரதாகவும் சொல்றாங்க. இந்தியா முழுவதும் பல இடங்களுக்கு சென்று ஆன்மீக வகுப்பு எடுத்து வரும் இந்த மகாவிஷ்ணு இலங்கை, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் சென்று ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வகுப்புகளை எடுத்துட்டு வராரு. மேலும் குருவோட கருணை அப்படின்ற பேர்ல ருத்ராட்சம், கருங்காலி, நினைச்சதை நிறைவேற்றும் விநாயகர் சிலை உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செஞ்சுட்டும் வராரு. குருஜி மகாவிஷ்ணு என அழைக்கப்படும் இவரு தமிழக அமைச்சர்கள் பல பேரை சந்திச்சு பேசியிருக்காரு. இது தொடர்பான புகைப்படங்களும் சோசியல் மீடியால வைரலாகி கிடக்கு. அமைச்சர்களை சந்திச்சப்போ அவர்களோட புகைப்படம் எடுத்துக்கொண்ட இந்த மகாவிஷ்ணு ஞான பாதைக்கு வழிகாட்டுறேன் அப்படின்ற பேர்ல அரசு பள்ளிகள்ல தன்னுடைய போதனை வகுப்புகளை நடத்த தொடங்கியிருக்காரு. இந்த நிலையில பொதுமக்களும் நெட்டிசன்களும் அவரை கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.